ஹே கோடஸ், இன்னைக்கு நம்ம ரியாக்டில் ஃபார்ம்ஸ் கான்செப்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபார்ம்ங்கிறது யூசர்கிட்டருந்து சில இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி அதை ஒரு ப்ராசஸ் பண்ணுறது தான் அந்த ஃபார்மோட கான்செப்ட். பண்ணுற அமேசான் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனில் ஸோ நம்ம ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஷோ ஆகிற ஃபீல்டு மொத்தமே 4 தான். ஒன்று நேம் ஆகிறாங்க, மொபைல் நம்பர், இமெயில், பாஸ்வேர்ட். ஸோ இங்கே நம்ம வெரிஃபை மொபைல் நம்பர் கொடுத்தோடனே இதெல்லாம் நமக்கு வேலிடேட் ஆகி நம்மளோட மொபைல் நம்பருக்கு இங்கே என்ன கொடுத்துருக்கோமோ அந்த மொபைல் நம்பருக்கு ஸோ ஓடிபி மூலம் வெரிஃபை பண்ணித்தணும். ஃபார்ம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். அசிட்டஸ் இப்படியே கிடையாது. ஸோ நம்ம ஜென்ரல் ஃபார்மேட்டாக நான் பிளைனாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஓகே கோடாஸ், நான் ஆல்ரெடி form.jsன்னு அப்படின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கேன், இங்கேயும் கால் பண்ணியாச்சு. ஸோ நான் இப்போ அந்த ஃபார்முங்கிறதுக்கு போய்க்கிறேன். அசிட்டஸ் RFC கொடுத்த உடனே நமக்கு ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டு வந்துடும். ஒரு நேம், மொபைல் நம்பர், இமெயில், பாஸ்வேர்ட் மொத்தம் 4 ஃபீல்டு கொடுக்க ஃபார்மேட்டில் கொடுக்காம டேபிள் ஃபார்மேட் ஒரு க்ளீனாக நீட்டாக வர்றப்ப பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபார்மை நம்ம இங்கே கால் பண்ணிக்குவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே சொன்ன மாதிரி டேபிள் ஃபார்மேட்டில் தான் எல்லாமே பண்ண போகிறோம். நான் ஒரே ஒரு தடவை மட்டும் சொல்லி தந்துடுறேன் சாம்பிள். நெக்ஸ்ட் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுவேன். ஐ ஹோப் உங்களுக்குலாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். டேபிள் டிஆர்னா டேபிளோட ரோ, ஜஸ்ட் ரோனா இப்படி வரும். டிஹெச்னா இந்த ஹெட்டிங், அந்த இது மட்டும் கொஞ்சம் போல்டாக காமிக்கும். ஸோ நான் இப்போ போட்டு காமிச்சிடுறேன். நேம் கொடுத்துட்டு இப்போ நம்மளோட இதுக்கு ஸோ ஜஸ்ட் இது போல்டாக காமிக்குது. இது நான் இப்போ இங்கே ஒரு டிடி டேபிள் டேட்டான்னு அர்த்தம். அங்கேயும் இந்த நேமுங்கிறத கொடுத்து காமிக்கிறேன். ஸோ ரெண்டுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். டிஹெச்சுக்கும் டிடிக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இதில் நேம் கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு இதில் நமக்கு ஒரு இன்புட்டு ஃபீல்டு தான் கொடுக்க போகிறோம். ஸோ இன்புட்டு ஃபீல்டுங்கிறப்ப ஜென்ரலாக நம்ம நேம் வாங்குறது இன்புட் டைப் டெக்ஸ்ட்டு கொடுத்தாலே ஆக்ட் ஆனது. ஓகே, இன்புட் டைப் டெக்ஸ்ட்டு கொடுத்தாச்சு. அதுக்கு ஒரு ஐடியும் நேமும் நம்ம எப்பயும் கூட கொடுத்துக்குவோம். ஐடியும் நேமும் கொடுத்துக்குவோம், ஸோ நேமுன்னே கொடுத்துக்குவோம். ஓகே, இப்போ அவுட்புட்டை பார்ப்போம். ஓகே, நான் இதை என்ன பண்ணிக்கிறேன்னா சென்டரில் கொண்டு வந்துக்கிறேன். அதுக்கு நான் இங்கே ஸ்டைல் எழுதுகிறேன். மார்ஜின் லெஃப்ட் வந்து ஒரு 30%. ஓகே, இன்னும் ஜஸ்ட்டு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ மார்ஜின் டாப்பில் வந்து ஒரு 10% தள்ளி வச்சுக்கோங்க. ஓகே, கோடஸ் இப்போ கொஞ்சம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஒரு ஃபீல்டுக்கு எப்படி போகிறேன்னு நினச்சேன். இதே மாதிரி தான் 4 ஃபீல்டும் போட போகிறேன். ஸோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஓகே கோர்ஸ், நான் இப்போ முடிச்சுட்டேன். ஃபார்முக்குள்ளே உள்ள காம்பவுண்ட்ஸ்லாம் என்னென்ன வரணும்ட்டு கரெக்டாக ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்த்த மாதிரி நேமு, அதுக்குரிய இன்புட் டைப்பு டெக்ஸ்ட்டு. ஓகே, ஆக்சுவலாக ஐடியும் நேமும் நம்ம நேமுன்னு கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஃபோன் நம்பருக்கு கொடுக்கறதுக்காக இன்புட் டைப் வந்து நம்பர்னு கொடுத்துருக்கோம். ஐடியும் நேமும் பிஹெச் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இமெயில் வர்றதுக்கு இன்புட் டைப்பு இமெயில் கொடுத்தாச்சு, இமெயில் ஐடின்ட்டு ஐடியும் நேமும் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு ஃபீல்டு, இன்புட் டைப் பாஸ்வேர்டு ஃபீல்டு. ஏன் அப்படின்னா பாஸ்வேர்டு இந்த ஸ்டாராக வரும் பார்த்தீங்கன்னா டாட்டாக வருது. பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் என்கிரிப்ட் பண்ணி காமிக்குது, அவ்வளோதான்.
நெக்ஸ்ட்டு சப்மிட் அப்படிங்கிற ஒரு பட்டன் கொடுத்துருக்கேன். ஸோ இன்புட் டைப் வந்து நம்ம வேல்யூ எதுவும் கொடுக்காதனால சப்மிட் அப்படின்னு அதே எடுத்துக்கிச்சு. நமக்கு இப்போ சென்டரில் வந்தால் நல்லாயிருக்கும் காரணத்தினால கால் ஸ்பென் டு அப்படின்னு கொடுத்துட்டா சென்டரில் வந்துடுச்சு. ஓகே, நம்ம இப்போ இந்த காம்போனன்ட்ஸ்லாம் செட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு இந்த நேரத்தில் ஒருத்தர் தேவை ஸ்டேட். இந்த சிறப்பான ஆளை இப்போ கால் பண்ணிடுவோம், கிரியேட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு நேமுக்கு வைப்போம். நேம் செட் நேம் இஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்டேட். ஸோ எனக்கு இனிஷியலாக அந்த நேமுங்கிறதுல எனக்கு ஒன்றுமே இருக்கக்கூடாது. நான் இப்போ என்ன பண்ணுறேன் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக ஓகே, ஜஸ்ட் நான் இப்போ இன்னொரு விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஆக்சுவலாக இந்த ஃபார்முங்கிறது நீங்கள் கோடஸ் உங்களுக்குலாம் புதுசாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஆல்ரெடி HTML பேசிக்காக படிச்சிருப்போம். HTML ஒன்று நடக்கும், நீங்கள் ஃபீல்ட்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு டைப்புங்கிற ஆக்சுவலாக அந்த சப்மிட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணோடனே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பார்த்துக்கிட்டே இருங்க, ரெஃப்ரெஷ் ஆகுது. ஸோ நமக்கு அது நடக்கவே கூடாது. ஆக்சுவலாக அதுக்காக தான் நம்ம ரியாக்டே யூஸ் பண்ணுறோம். அது ரெஃப்ரெஷ் ஆனால் நமக்கு ஒரு யூஸுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் தான் நமக்கு இங்கே ஒருத்தர் இருக்கார், ஆன் சப்மிட். அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுறேன், சப்மிட் பட்டன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ நான் இங்கே ஃபங்க்ஷன் ஸோ அந்த இதை கால் பண்ணிட்டேன். இங்கே உள்ள வந்து இ அப்படின்னு ஒரு இது வந்துடும். ஸோ இ டாட் prevent default. ஓகே, இப்போ ரெஃப்ரெஷ் ஆகி வந்துருச்சு. இப்போ சப்மிட் பண்ணி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஃப்ரெஷே ஆகலை. ஸோ அந்த ப்ரிவென்ட் டிஃபால்ட் வந்து அந்த வெப்சைட்டோட பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ப்ரிவென்ட் டிஃபால்ட் அப்படிங்கிற இன்புட் ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இது ஃபினிஷ் ஆச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட்டு இந்த நேமில் ஒவ்வொரு லெட்டரும் கொடுக்க நமக்கு கீழே நான் ஒரு H4 டேக் கொடுக்க போகிறேன். அதுக்குள்ளே நம்ம இங்கே நேம் அப்படின்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த நேம்ங்கிற வேரியபிளை நான் இங்கே கொடுக்க போகிறேன். ஸோ கொடுத்தாச்சு. இப்போ இங்கே வந்து ஆக்சுவலி ஆண்ட் சேஞ்ச் நடக்கும்போது இங்கே ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் இம்மிடியேட்டாக கால் பண்ணுங்கிறதுக்காக போகிறேன். ஸோ இங்கே ஆக்சுவலாக ஏதாவது ஒரு எலமெண்ட்டு உள்ளே வருது. ஓகே, இதில் வருது. நம்ம இங்கே மேலே கொடுத்த மாதிரி செட் நேம். ஸோ இங்கே நான் வந்து செட் நேம் கொடுத்துட்டு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இங்கே நம்ம என்னென்ன டைப் பண்ணுறோமோ அங்கே H4 தெரியணுங்கிறதுக்காக அந்த எலமெண்ட் டாட் டார்கெட். ஸோ அதோட வேல்யூலாம் எடுத்துகிட்டு போய் அந்த நேமில் செட் பண்ண போகுது. ஸோ இப்போ பாருங்கள், ஐ திங்க் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும்னு நினைக்கிறேன். பாருங்க, நம்ம இங்கே டைப் பண்ண ஆகுது. ஸோ நான் இங்கே ஒரு மார்ஜின் லெஃப்ட் கொடுத்து வச்சுறேன். ஓகே, கொடுத்துட்டேன். ஸோ நம்ம இங்கே என்னென்ன கொடுக்குறோமோ இங்கே அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி சப்மிட் பண்ணி முடித்தோடனே உங்களுக்கு ஒரு அலர்ட் வரலாம், இந்த மாதிரி சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட். ஸோ அது நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. நான் இங்கே ஒரு அலர்ட் கொடுக்குறேன். ஃபார்ம்
successfully submitted அப்படின்னு ஒன்று கொடுத்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ லோட் ஆகுது. ஸோ சாரி, என் சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட். ஸோ நம்ம இப்போதைக்கு ஒரு ஃபார்ம் அப்படி தான் பேசிக்காக பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபார்ம் வேலிடேஷன் எப்படி பண்ணுறது பார்ப்போம். ஸோ பை ஃப்ரம் தீபக் கோட்ஸ். பை.